1, 2, 3, 4 மா மா நான் ஆஃபீஸ் போயிட்டு வரேன். ஏதாச்சும் எமர்ஜென்சி காசு வேணும்னா என்கிட்ட கேஷா இல்ல. இதான் என் ஏடிஎம் கார்டு வச்சுக்கோ. பக்கத்துல தான் ஏடிஎம் இருக்கு, நீ போய் கேஷ் எடுத்துக்கலாம். புரியுதா? இங்க பாரு, இன்னைக்கு நீ ஏதாவதுனா நொச்சு எனக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்காத. இன்னைக்கு எனக்கு நிறைய மீட்டிங் இருக்கு, என்னால உன் கால் எல்லாம் ஹேண்டில் பண்ணிருக்க முடியாது. புரிஞ்சுதா? பார்த்து செலவு பண்ணு. போடி, உங்க அப்ப அந்த காலத்துல 3000 ரூபாய் சம்பாரிச்சு கொடுத்து 2000 ரூபாய் செலவு பண்ணி 1000 ரூபாய் பத்திரம் பண்ணவ தெரியுமா? எப்படி தெரியும்? பின் நம்பர் 2354 போட்டாதான் காசு எடுக்க முடியும். நீ பண்ண போடி போ, எல்லாம் எனக்கு தெரியும். 2354 2354 10,000 ரூபாய் டெபிட்டடா. அம்மா கிட்ட தானே காலையில கார்டு கொடுத்தோம். எமர்ஜென்சி நான் யூஸ் பண்ண சொன்னா 10,000 ரூபாய்க்கு என்ன எமர்ஜென்சி? சரி, வீட்டுக்கு போய் கேட்போம். ஐயோ அம்மா. அடி தங்கம், வந்துட்டியா? காபி போட்டு வரட்டா? இங்க பாரு, காஃபி போடுறதெல்லாம் இருக்கட்டும். உனக்கு ஏதாச்சும் எமர்ஜென்சி நான் மட்டும் செலவு பண்ணுன்னு தான் என் கார்டை கொடுத்துட்டு போனேன். 10,000 ரூபாய்க்கு அப்படி என்னதாம்மா பண்ண? மா, கேவலமா இருக்கு. என்ன மேட்டர்னு சொல்லு. இங்க தாண்டி உங்க அம்மாவோட தனித்திறமைய பாராட்டுற நேரம் இது. என்ன பாராட்ட போறேன்? என்னவா? மேல என்னத்த பாக்குறா? ஓ, பிளாஷ்பேக். காப்தாலில் உங்களுக்காகவே அதிரடி ஆஃபருங்க. 10 சேலை வெறும் 1000 ரூபாய் மட்டும்தான். 1000 ரூபாயா? ஹலோ, கேப்தாலா? ஆர்டர் புக் பண்ணிக்கிறீங்களா? என்னடி சொன்ன? இரு. ஐயோ மெண்டல். மா, இதெல்லாம் 10,000 ரூபாய்க்கு வாங்குனியா? 10,000 இல்லடி, வெறும் 1000 ரூபாய் தான். ஆனா இந்த புடவை குஜராத்ல இருந்து வருதான். அதுக்கு வண்டிக்கு பெட்ரோலு, டிரைவருக்கு சாப்பாடு, கிளீனருக்கு சாப்பாடு, அதுக்கு டீ குடிக்க, பிஸ்கட் சாப்பிட, வடை சாப்பிட, இந்த மாதிரி எல்லாத்துக்கும் அவ்வளோ செலவாகுதான். அது கூட இதை தயாரிச்ச தயாரிப்பாளர் கூட நேர்ல வந்து எனக்கு கொடுத்தாருடி. மா, குஜராத்ல இருந்து வர்றது ஒரே நாள்ல ஃபர்ஸ்ட் எப்படிமா வரும்? இதெல்லாம் நம்ம ஊரு பாண்டி பஜார்ல 300 ரூபாய்க்கு விக்கிற புடவைங்கம்மா. இப்படி அவன்கிட்ட 10,000 ரூபாய் கொடுத்து ஏமாந்துருக்கா? இல்லடி, இத கொடுத்தாருல ஒரு ஆளு. அந்த ஆளு சொன்னாரு, எனக்கு ரொம்ப தலைவலியா இருக்கு, ஒரே ஒரு டீ போட்டு கொடுன்னு சொன்னாருடி. வீட்டுல பால் இல்லன்னு ஏன் 100 ரூபாவை கொடுத்தேன்டி. ஏன் 100 ரூபாய் போச்சு. என் 1 மாச சம்பளத்தை ஒரே நாள்ல அழிச்சிருக்க, அது உனக்கு பெருசா தெரியல. அவனுக்கு கையில கொடுத்த 100 ரூபாய்க்காக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கியோ? இதெல்லாம் கடையில போய் வாங்கியிருந்தா 300 ரூபாயோட முடிஞ்சு போயிருக்கும். என் பாதி மாச சம்பளத்தை அழிச்சிட்டியேடி. காப்தாலில் மற்றும் ஒரு அதிரடி ஆஃபருங்க. 4 பிளவுஸ் வாங்கினீங்கன்னா 8 பிளவுஸ் இலவசமா தராங்க. இந்த ஒரு ஆஃபர் ரொம்ப நேரம் இருக்காது. உடனே ஆர்டர் பண்ணுங்க. 4 பிளவுஸ். ஹலோ, கேப்தாலா? ஆர்டர் புக் பண்ணிக்கிறீங்களா? மா, நீ என்ன வேணா பண்ணு. கேப்தால ஆர்டர் போடவா? தயவு செஞ்சு பக்கத்து வீட்டு ஆண்டி கிட்ட மட்டும் ஒரு பேச்சுவார்த்தையே வச்சுக்காதம்மா. ஏன்டி, மோசமானவளா? மா, நீ சின்ன வயசுல அவகிட்ட பேசாத இவகிட்ட பேசாதன்னு சொல்லும் போது பொத்திக்கிட்டு கேட்டல, அதே மாதிரி இப்ப நான் சொல்றேன், பேசாதனா பேசாத. அந்த ஆண்டி ஒரு மாதிரி நெகட்டிவ் எனர்ஜிமா. யாரு? நம்ம ஊர் மாலா மாதிரியா? மாலாவெல்லாம் இந்த ஆண்டி தூக்கி சாப்பிட்டு போயிடுவா. நீ ஒன்னும் கவலைப்படாத. அவளை எல்லாம் பார்த்தேன்னு வச்சுக்க, நான் மூஞ்ச திருப்பிட்டு வந்துருவேன். அவெல்லாம் ஒரு ஆள், அவள்கிட்ட எல்லாம் பேச்சு. சரிதான். சரி, நான் வரேன். போயிட்டு வாடா.